துலாம் ராசி அப்படின்னு சொல்லும்போது சமநிலை தேடி இறைவனில் உண்மையை காணும் ஆன்மாவின் பயணம். எல்லாத்துலயுமே அந்த தராசு இருக்கு பார்த்தீங்கன்னா, சமநிலை சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி துலாம் ஆன்மா எப்பொழுதும் அளக்கிறது. இது சரியா தப்பா, சரியா தப்பா, யாரை நம்பலாம், என்ன முடிவு எடுக்கலாம், அந்த தராசு. என் மனசு மட்டும் அமைதி அடையல, நான் இன்னும் முழுமை அடையல, எனக்கு இன்னும் அந்த ஞானம் பிறக்கலை, என்ன எனக்கு இன்னும் எனக்கு சரியான விஷயம் எனக்கு வரலை, அமையலை அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்குமே வரும். அது அந்த கேள்விதான் உன்னுடைய ஆன்மாவை உள்ளே திருப்போம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஆன்மா யார் அதிகமா தேடும் அப்படின்னு கேட்டா, ஒருத்தருக்கு துளாராசிக்கு இறைவனுடைய பரிபூரண அருள் வந்தால் தயக்கம் தீர்மானமாகும், தயக்கம் தீர்மானமாகும், குழப்பம் தெளிவாகும், உறவு பக்தியாகும். ஸோ இது நடக்கும். ஆனா இவங்க எந்த மாதிரி வழியில போனா இறைவனை தேடி அந்த ஆன்மா பயணம் அப்படின்னு சொல்றது, ஆன்மா அவரை வழிபட்டால் மனக்குழப்பம் குறையும், சரியான முடிவெடுக்கும் திறன் வரும், ஆன்மீக தெளிவு கிடைக்கும். இறைவனை தேடி ஆன்மா பயணம். ஏன் இறைவனை தேடி ஆன்மா பயணம்? இந்த ஆன்மா ஒரு இறைவனை தேடி நம்ம போறது அப்படின்னு சொன்னா, இந்த ஆன்மா எப்படி போறது, எந்த மாதிரியான விஷயத்தை, அதாவது ஒரு தெய்வத்தை நம்ம வழிபாடு பண்றோம், ஒரு தெய்வத்தை நம்ம வழிபாடு, சில பேர் தெய்வ வழிபாட்டுல ஈடுபாடு அதீதமா இருக்கும். என் அம்மாவை நான் கேட்காம செய்ய மாட்டேன், என் அப்பாவை நான் கேட்காம செய்ய மாட்டேன். முக்கியமா அப்பாவை நான் கேட்காம அப்பான்னா யாரை குறிக்கணும்னு, சிவபெருமானை குறிக்கும். அப்பாவை நான் கேட்காம நான் செய்ய மாட்டேன், என் அப்பா தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லி, என் அம்மா தான் எனக்கு எல்லாமே, என் முருகப்பெருமான் தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் யாருக்கு எந்த தெய்வம் ரொம்ப பிரீதமாக இருக்குமோ அதை சொல்லி அவங்க வழிபாடு பண்ணுவாங்க. அப்போது அந்த ஆன்மீகம், அந்த ஆன்மா பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தை நோக்கி, அதாவது சில கோவிலாக போகிறது, கோவில் ஆலய தரிசனம் பண்ணுறது, கோவிலுக்கு போகிறது, சுவாமி தரிசனம் பண்ணுறது, இப்படி அந்த ஆன்மா இப்படி அந்த அந்த உயிரோடு இருக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா எல்லா சுவாமி தெய்வ தரிசனங்கள் எல்லாம் இது பண்ணுறது. அப்போது ஒரு காலத்தில் அந்த ஆன்மா அடங்கிய பிறகு, அந்த ஆத்மா அடங்கிய பிறகு இந்த ஆன்மா இந்த இறைவனை தேடி எப்படி போகிறது? எவ்வளோ துர்மரணம் பார்க்குறோம், எவ்வளோ நிறைய மரணங்கள்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போது இந்த ஆன்மா போராடி இறைவனை அடைகிறதா, இல்லை இந்த ஆன்மா என்ன பண்றது, இந்த ஆன்மாவுடைய புண்ணியம் என்ன, இந்த ஆன்மாவுடைய பாவம் என்ன, இந்த ஆன்மா இந்த இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு எத்தனை வயசுல இவங்களுக்கு அந்த ஞானம் பிறக்கிறது, எந்த வயசுல இவங்களுக்கு அந்த ஆன்மீக பற்றுதல் வருது, எந்த வயசுல இவங்க அந்த இறைவனை தேடி போவாங்க, இந்த ஆன்மா ஏதாவது சித்தரை நோக்கி போய் அந்த இறைவனை போய் அடைகிறதா அப்படிங்கிறதெல்லாம் பற்றி தான் இந்த இறைவனை தேடி ஆன்மா பயணம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். துலாம் ராசி அப்படின்னு சொல்லும்போது சமநிலை தேடி இறைவனில் உண்மையை காணும் ஆன்மாவின் பயணம். எல்லாத்துலயுமே அந்த தராசு இருக்கு பார்த்தீங்கன்னா, சமநிலை சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி துலாம் ஆன்மா எப்பொழுதும் அளக்கிறது. இது சரியா தப்பா, சரியா தப்பா, யாரை நம்பலாம், என்ன முடிவு எடுக்கலாம், அந்த தராசு மாதிரி. இப்படியா ஏறவும் கூடாது, இறங்கவும், அப்படி அந்த அந்த பாக்குறீங்களே அந்த இது ஒண்ணு. ரெண்டாவது, சமநிலை தேடிக்கொண்டே இருக்கும், ஆனால் ஒரு நாள் அது கேட்கும், எதை அளந்தேன் ஆனாலும் ஏன் நான் எல்லாத்தையும் தான் கரெக்டா பார்த்தேன், கரெக்டா செஞ்சேன், ஆனா என் மனசு மட்டும் அமைதி அடையல, நான் இன்னும் முழுமை அடையல, எனக்கு இன்னும் அந்த ஞானம் பிறக்கலை, என்ன எனக்கு இன்னும் எனக்கு சரியான விஷயம் எனக்கு வரலை, அமையலை அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்குமே வரும். அது அந்த கேள்விதான் உன்னுடைய ஆன்மாவை உள்ளே திருப்போம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஆன்மா யார் அதிகமாக தேடும் அப்படின்னு கேட்டால், பெருமாள் சம்பந்தப்பட்ட, கிருஷ்ணர் சம்பந்தப்பட்ட அந்த ஆன்மா அதை நோக்கி தேடும். உண்மையாக அந்த பெருமாள் சம்பந்தப்பட்ட விஷயத்த நிறைய பக்தியை கூட அதில் கூட அதிகமாக இருக்கும். துலா ஆன்மா சமநிலை, நீதி, உறவுகள் அப்படின்னு சொல்லலாம். ஒருத்தருக்கு துளாராசிக்கு இறைவனுடைய பரிபூரண அருள் வந்தால் தயக்கம் தீர்மானமாகும், தயக்கம் தீர்மானமாகும், குழப்பம் தெளிவாகும், உறவு பக்தியாகும். ஸோ இது நடக்கும். ஆனா இவங்க எந்த மாதிரி வழியில போனா இறைவனை தேடி அந்த ஆன்மா பயணம் அப்படின்னு சொல்றது, அந்த சித்தர் வழி சொல்லும்போது நந்தி தேவர் சித்தர் அப்படின்னு பேரு. நந்தி தேவர் சித்தர். இது திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய ஒரு சித்தர் கோவில். இது எங்க நீங்க கேட்டுக்கணும், அப்படி நீங்க கேட்டுக்கும் போது சிவஞானத்தின் வாயிலை திறந்தவர் அப்படின்னு சொல்லலாம். சிவஞானத்தின் வாயிலை திறந்தவர். துலா ஆன்மா அவரை வழிபட்டால் மனக்குழப்பம் குறையும், சரியான முடிவெடுக்கும் திறன் வரும், ஆன்மீக தெளிவு கிடைக்கும். துலாம் ராசிக்கு என்ன கிடைக்கும்? ஆன்மீக தெளிவு கிடைக்கும். அந்த நந்தி தேவர் சில விஷயங்கள். ஆனா இவங்களுடைய புண்ணியம் என்ன? நீதி, சமநிலை, நல்ல உறவு. பாவம் என்ன? தயக்கம்,
பிறரை அதிகம் நம்புதல், முடிவு எடுக்க முடியாமை, இதை உணரும் போது ஆன்மா விழிப்படைகிறது. ஞானம் எப்போ பிறக்கும்? 30 வயசுக்கு மேலே பிறக்கும், சில பேருக்கு 40 வயசுக்கு மேலே பிறக்கும். ஆனால் இதுதான் உண்மை. ஆனால் உன்னை உறுதியாக நிற்க கற்றுத்தரும். நீ ஒன்ஸ் நீ உன்னுடைய ஆன்மீக பயணம், ஆன்மா, உன்னுடைய ஞானம், உன்னுடைய தெய்வத்தை நீ உணர்ந்துட்ட அப்படின்னு சொன்னா அது உறுதியா நிற்க வச்சிடும் அப்படின்னு சொல்லி. ஆனா தெய்வத்தை அதிகமா நம்புவாங்க. பெண் தெய்வமா இருந்தாலும் அதிகமா நம்பக்கூடியவர்கள் அவர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஆன்மீக பயணம் தீவிரமாகும் நேரம் எப்படின்னு கேட்டா, ஒரு வாழ்க்கையில் ஒரு பெரிய முடிவு தவறாகும் பொழுது, ஒரு முடிவு எடுத்து அந்த முடிவு தவறாகும் பொழுது ஆன்மீக பயணம் தீவிரமாகும். அப்பொழுது நான் என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வி இறைவன் வழிகாட்டும். நான் ஒரு முடிவு எடுத்தேன், அந்த முடிவு தப்பா எடுத்து இப்ப நான் என்ன செய்யறது அப்படின்னு நீ இறைவன் கிட்ட சன்னிதானத்துல போய் நின்று கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். அதுதான் உன்னுடைய ஆன்மாவுடைய தீவிர சில விஷயங்கள். அப்படி ஓம் நமோ நாராயணாய நமஹா சொல்லிண்டே உனக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ ஓம் நமோ நாராயணா. துலாபாரம் மாதிரி துலாபாரத்தில் வச்சு தானம் கொடு, நந்தி தேவர் தியானம் சொல்லு, உனக்கு நல்லா இருக்கும் எல்லாமே. அதாவது இன்னும் ஷார்ட்டா சொல்லணும்னா, நீ எடுக்காத முடிவு உன் வாழ்க்கையை முடிவு செய்யும். நீ எடுக்காத முடிவு உன் வாழ்க்கையை முடிவு செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்கு. செய்யக்கரிய செய்வோர் பெரியோர் சிறியோர், செய்யக்கரிய செய்கலா தலார் அப்படின்னு சொல்லுவா. அதாவது செய்ய வேண்டியதை செய்பவர் பெரியோர், ஆனால் துலாம் ஆன்மா இதை உணர்ந்தால் அது உறுதியான வாழ்க்கை அடையும் அப்படின்னு சொல்றது. இந்த ஆன்மா சமநிலை தேடி அலைகிறது. உண்மை ஒன்றே இறைவன், உண்மை ஒன்றே இறைவன். அதை கடைசியாக தான் அது உணருமா, நடுவுலலாம் அது உணராதான். அது கடைசி நேரத்தில் தான். ஆனால் தெய்வ பக்தி இருக்கும், தெய்வ சிந்தனை இருக்கும், எல்லாமே அவங்களுக்கு இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் அந்த உணர்வு அப்படின்னு வரும்போது எப்போ வருது அந்த உணர்வு? அந்த எப்போ நீங்கள் அந்த ஒன்றினை கலந்து அந்த தெய்வத்தோடு எப்போ நீங்கள் போகிறீங்களோ அப்போ தான் அது வரும் அப்படின்னு சொல்கிறது. அதனால தான் இறைவன் கிட்ட போய் நீங்கள் சுவாமி தரிசனம் பண்ணினாலும், இப்போ நீங்கள் இறைவன் கிட்ட நீங்கள் போகிறீங்க அப்படின்னு சொன்னால், நான் உங்களுக்கு ஒரு 4-5 வரி எழுதி தரேன். இதை நீங்கள் போய் சுவாமி கிட்ட நின்று சொன்னாலே போதும். வேண்டத்தக்கது அறியோய் நீ, வேண்ட முழுவதும் தருவோய் நீ. நான் இதை உங்களுக்கு எழுதி தரேன். வேண்டத்தக்கதை நான் என்ன தேடி கேட்ட வந்திருக்கேன்றது உனக்கு நல்லா தெரியும். வேண்டத்தக்கது அறியோய் நீ, வேண்டியதை தருவோய் நீ. நான் எனக்கு என்ன வேணுங்கிறதையும் உனக்கு தெரியும், நீ எனக்கு கொடுப்ப. அதை நான் உங்களுக்கு எழுதி தரேன். அதை நீங்கள் போய் அந்த சுவாமி கிட்ட நின்று நீங்கள் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெரிய இது. வேண்டத்தக்கது அறியோனி, வேண்ட முழுவதும் தருவோய் நீ. நான் என்ன கேட்கணும் எல்லாத்தையும் நீ தருவேன். அந்த இதை நான் உங்களுக்கு எழுதி தரேன். அதை நின்று நீங்கள் சுவாமிகிட்ட சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், பெரிய ஒரு உண்மையிலே சொல்ல அந்த ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குமா சுவாமி கிட்ட, இறைவன் கிட்ட நம்ம போய் நின்னாலே போதும். நீங்கள் போய் எனக்கு இது வேணும் அது வேணும், அந்த நீங்கள் இப்போ நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்க, அதாவது அதுதான் உண்மை. நீங்கள் போய் தெய்வத்துக்கிட்ட போய் நீ வேண்டாத, தெய்வத்துக்கிட்ட போய் எனக்கு கார் வேணும், எனக்கு வீடு வாங்கணும், எனக்கு சீக்கிரமாக கல்யாணம் நடக்கணும், எனக்கு அடுத்த வேலைக்கு நான் போகணும், அடுத்த நான் வெளிநாடு, நீ போய் சாமிகிட்ட போய் அம்மா இதே இப்போ நின்று சாமி நின்று ஒரு 5 நிமிஷம் அப்படியே நீ சாமி நீ பார்த்துன்னு வச்சுக்கோங்க, தெய்வம் உன்னை பார்ப்பா. ஓ நீ நீ என்ன கவலையில் வந்திருக்கன்னு தெரியும், நீ என்ன விஷயத்துக்காக வந்திருக்கன்னு தெரியும், நீ கவலைப்படாது, நீ இப்போ உனக்கு எல்லாம் நல்லபடியாக நடக்கணும். ஏன் நிறைய விஷயங்கள் சொல்கிறோம் இல்லையா, சைவத்தின் மேல் சமயம் இல்லைன்னா எவ்வளோ பாடல்கள் இருக்குது, எவ்வளவோ விஷயங்கள்லாம் இருக்குது. அதனால் இறைவன் கிட்ட போய் நீ நின்னாலே போதும், என்ன வேணுமோ உனக்கு கிடச்சிடும். நம்ம தான் போய் நிற்க மாட்டேங்கிறோம், பார்த்துட்டே போயிடுறோம். சில கோயிலில் நம்ம பார்த்துட்டே தான் உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதா, கிடைக்காது. ஆனால் நம்மளுடைய ஜாதகத்தில் நம்மளுடைய இந்த நாளில் இந்த நேரத்தில் இந்த இடத்துல இந்த தெய்வத்துக்கிட்ட போய் நீங்கள் பார்க்கணுன்னு இருந்ததுன்னு போயிடும், கண்டிப்பாக போயிடும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை.